எல்லாருக்கும் வணக்கம். ஏழைங்கள் தரப்பு 34வது வீடியோ இது. நம்மளோட வீடியோ நோக்கம் என்னென்னா, உலகத்தில் இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்துலேயே ஏழைகள் இருக்கக்கூடாது தான் நம்ம நோக்கம். அதுக்குரிய ஆயத்தொழில் நம்ம பண்ணணும், அதை நான் பண்ணிட்டுருக்கேன். அதே போல் வருங்காலத்தில் வாலிப பசங்க தங்கள் சம்பளத்தில் ஒரு 10% எடுத்து வச்சாங்கன்னா முதிர்வு காலத்தில் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வறுமையில் வாழாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணணும். அதில் வாலிப பசங்க தான் செய்யணும். நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா சங்கீதம் 15ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா 15வது அதிகாரம் பார்த்திங்கன்னா, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கடவுளோட இதில் யார் கூடாரத்தில் தங்குவாங்க, யார் அவங்க பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ, உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் தாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கலம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சொன்ன வாக்குகள் நஷ்டம் வந்தாலும் அவன் வாக்கை தவற மாட்டான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் வசக்கப்படுவதில்லை. தன் பணத்துக்கு வட்டி கூடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு குற்றமே செய்யாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கணும். சாத்தான் பார்த்திங்கன்னா, கடவுளோட ரூபத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளை ஒரு எழுச்சியை பண்ணால் அதுக்கு ஒரு சந்தோஷம், கடவுளையே பண்ணால் சந்தோஷம். அப்போ பசியால் இருக்கிறான், கஷ்டப்படுறான், துணி இல்லாமல் இருக்கிறான்னா அது சாத்தானுக்கு சந்தோஷம். அதெல்லாம் நம்ம செய்யும்போது என்னன்னா, கடவுளுக்கு நம்ம செய்கிறோம். புரியுதுங்களா? எப்படி கடவுள் செய்யறது தான். கடவுள் ரூபத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ரூபத்தில் இருக்க மனிதர்களுக்கு நம்ம உதவி பண்ணுறப்போ சாத்தான் வெக்கப்படுவான், தலைகுனிவான். கடவுள் ரோஜியை கடவுளுக்கே போகும். அப்புறம் ஆயத்தப்பட செய்யும். நன்றி, வணக்கம்.